Wear your masks, take your vaccines, stay home, stay safe. ஹலோ வணக்கம். இது என்னோட ஒரு சின்ன வீலாகு. முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், இந்த ஒரு டஃப் டைம்ஸ்க்கு அப்புறமா திருப்பி வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு அப்புறம் நான் அந்த ஐபிஎல்க்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு பெருசாக பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தது. அதாவது எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க, சீரியஸாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து என்னோட கசின்ஸ்லாம் கூட சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 days வந்து என்னால் தூங்கவே முடியாதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டே இருந்தது. தூங்காமலே மேட்ச் விளையாடிட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்கவுண்டர் பண்றதுக்காக முடியாதனால ஐபிஎல் இருந்து வெளில வந்துட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த டைம்ல வந்து கிரிக்கெட் அதுக்கப்புறம் விளையாட முடியுமா முடியாது அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருந்தது. பட் ஸ்டில் அந்த சமயத்துக்கு என்ன சரியோ அதுதான் பண்ணினேன். எனிவே அங்கேருந்து வந்து இப்போ கிரிக்கெட் நான் வந்து கொஞ்ச நாள் நடக்காது அப்படின்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் ஐபிஎல் கூட போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன் பிட்வீன்ல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் ரெக்கவர் ஆனவொடனே திருப்பி விளையாடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஐபிஎல் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பயோபபிள் பிரீச் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பயோபபிள் பிரீச் அப்படின்னா யாரும் வெளியில இருந்து வந்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஒரு வைரஸ் எங்கேருந்து உள்ள வருது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எதை பயோபபிள் பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சரி நாங்க ஒரு சாங்டமா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பயோபபிள்குள்ள யாராவது இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க, ஸோ தெர் மஸ்ட் ஹவ் பீன் அ பிரீச் அப்படிங்கறத தான் வந்து பயோபபிள் பிரீச்னு பொதுவா சொல்றாங்க. ஸோ திருப்பி வந்து இப்போ இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வந்து முதலே டேட் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்தது. லார்ட்ல நடக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சவுத் ஆம்டன், அப்புறம் மாறி மாறி கடைசியில் சவுத் ஆம்டன் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் சந்திக்க போற டீம் வந்து நியூசிலாண்டோட டீம் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேக்சின் ஷாட் எடுத்துட்டாங்க. எல்லாருமே கோவிஷீல்டு எடுத்துட்டாங்க. அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நியூசிலாந்துல. செகண்ட் ஷாட் அவங்க இங்கிலாந்து டூர், அவங்க இந்தியா போறதுக்கு முன்னாடி 2 மேட்ச் இங்கிலாண்டோட 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் ஷாட்டும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் படிச்சேன். இதுக்கு நடுவில் வந்து நம்ம தயாரானோம் இல்லையா, நம்ம தயாராகிறதுக்காக நாங்க எல்லாம் வந்து பாம்பே வந்து சேர்ந்துட்டோம். இது எப்படி பாம்பே வந்து சேர்ந்தோம் அப்படின்னா, அதுவே ஒரு பயங்கர டிஃபரெண்டான ஒரு விஷயம் தான். நாளுக்கு நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் ஜாஸ்தி ஏற்படுது. நான் கஷ்டம் சொல்றேன், தயவுசெய்து வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களோட கஷ்டங்கள் மத்தியில எங்களோட கஷ்டங்கள் ரொம்ப சின்னதுதான். இருந்தாலும் பல பேருக்கு இதை உணர வைக்கிறதுக்காக சொல்றேன். உங்க ஆஃபீஸ்லயோ நீங்க பண்ற வேலையிலயோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கிரியேட் பண்ணி பயோபபிள் செட்டப் பண்ணி வேலை செய்ய சொன்னாங்களா, எப்படி நீங்களும் போவீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்க வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி நாங்க விளையாடுறதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஜாய் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், சின்ன ஒரு பிலிப். ஸோ நாங்க எல்லாரும் அதே மாதிரி வேலைக்காக திருப்பி கிளம்பி வந்திருக்கோம். முன்னாடி எல்லாம் வந்து இந்த பயோபபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 7 நாள் குவாரண்டைன். இப்போ ஐபிஎல் தான் 7 நாள் குவாரண்டைன் இருந்தது. வந்து சேர்ந்த அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒன்று, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒன்று. ஸோ 7 நாள்ல 3 டெஸ்ட் முடிஞ்சோடனே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐபிஎல் ரூல். இதுவே போன வருஷம் 7 நாள் இல்ல, போன வருஷம் 7 நாள் குவாரண்டைன் இருந்தது. இந்த வருஷமும் 7 நாள் பண்ணாங்க. நாங்க ஆஸ்திரேலியா போயிருந்தோம் இல்லையா, அதுக்கு முந்தைய அந்த ஆஸ்திரேலியன் பயோபபிள்ல கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, இந்த 7, 6 கிடையாது, 14 நாள் நீ குவாரண்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செலவுல கவர்மெண்ட் செலவுனா அவங்க வந்து ரூம் வாசலே கொண்டு வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்க. அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி 14 days குவாரண்டைன் பண்ணா. ஆனா அந்த 14 days சாஃப்ட் பபிள் எங்க டீமுக்குள்ள நாங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம். ஸோ இங்க என்ன பண்ணினோம் அப்படின்னா, திருப்பி எல்லாரும் அசம்பிள் பண்ண, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஐபிஎல் இருந்து. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா சார்ட்டர் கொடுத்தாங்க. அதாவது சவுத்ல இருந்து, அதாவது சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், இங்கேருந்து வரவங்க எல்லாரும் வந்து சென்னையில இருந்து ஒரு சார்ட்டர் கிளம்பிச்சு. பெங்களூர்ல இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு டிரைவ் டவுன் பண்ணிட்டாங்க. டிரைவ் டவுன் பண்ணோம்னா அதுவே ஒரு குவாரண்டைன் பபிள் மாதிரி அவங்களே அவங்களோட கார்ல வரா மாதிரி. ஸோ இந்த சார்ட்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 3 டெஸ்ட் பண்ணணும். 14th, 16th and 18th 3 நாள் டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க 19th அன்னைக்கு கிளம்பணும். 19th அன்னைக்கு இந்த ஃபிளைட், பிகாஸ் மோஸ்ட் ஃபிளைட்ஸ் ஆபரேஷனலா இல்லாதனால எங்களுக்கு வந்து சார்ட்டர் ஃபிளைட். அந்த சார்ட்டர் ஃபிளைட் எங்கேருந்து கிளம்பணும்னா ஏர் கார்கோ ஏர்போர்ட் ஒன்று இருக்கு சென்னை, அங்கேருந்து கிளம்பும். அந்த ஏர் கார்கோ ஏர்போர்ட்ல கேட் 6ல இருந்து இடத்துல சார்ட்டர் கிளம்பும். ஸோ நானு, மயங்க், அப்புறம் கோச்சிங் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பிசியோ இருக்காங்க, இவங்க நிறைய பேர் சென்னையில இருந்து கிளம்புறாங்க. அது தவிர பெங்களூர் பிளேயர்ஸ் அவர் மயங்க் டிரைவ் டவுன் பண்ணிட்டாரு. இதை தவிர இங்கிலாந்துல இந்தியன் விமன் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டூர்ல இருக்கிறதுனால ஹைதராபாத்ல போய் ஃபிளைட் இறங்கிச்சு. அங்க ஃபீல்டிங் கோச் ஜாயின் பண்ணாரு, மித்தாலி ராஜ் வந்தாங்க, அருந்ததி ரெட்டின்னு சொல்லிட்டு இந்தியன் விமன்ஸ் டீம் பிளேயர், அவங்களும் எங்களை ஜாயின் பண்ணாங்க. ஸோ நாங்க ஹைதராபாத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, சென்னையில இருந்து, மற்றும் இவர் ஆந்திரால இருந்து வந்து இவரும் வந்திருந்தாரு, கோனா ஸ்ரீகர் பரத்னு. அவர் சென்னையில நிறைய வாழ்வார். இன்ஃபேக்ட் வந்து அவர் கிளப் கிரிக்கெட் ஆடுறாரு சென்னையில. ஸோ அவருக்கு சென்னையிலேயே ஒரு ரெசிடென்ஸ் இருக்கு. ஸோ அவர் அங்கேருந்து டைரக்டா வந்துட்டாரு. சாஹாக்கு பேக்கப் கீப்பரா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து 19th அன்னைக்கு லேண்ட் ஆயிட்டோம். இதுல வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, 19th நாங்க லேண்ட் ஆயிட்டோம் ஃபிளைட்ல. 2 மணிக்கு கிளம்புற ஃபிளைட் 6 மணிக்கு வந்துருச்சு பாம்பேல. பாம்பேக்கு வந்து ரொம்ப நேரம் ரன்வேல நின்றுட்டு இருந்தது, ஒரு 1/2 hour 40 minutes. என்னடா அப்படின்னு கேட்டா, பாம்பேல வந்த பயங்கரமான மழையில எங்களை பிக்கப் பண்ண வேண்டிய பஸ் வந்து சரிஞ்சு போய் ஒரு அப்படியே வீல் இறங்கிடுச்சு. அந்த பஸ் ரெடி இல்லை. ஸோ இப்போ பஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பஸ் ரெடி பண்றதுக்கு அந்த டிரைவர் பபுள்ல இருக்கணும், பஸ் சானிடைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால எவ்வளவு அவங்களால சீக்கிரமா பண்ண முடியுமோ அதை சானிடைஸ் பண்ணி ஒரு 1 hour 1.5 hours நாங்க ரன்வேலியே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க வந்து ஹோட்டல்ல நாங்க செக்இன் பண்ணிட்டோம்.
ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஏன் அப்படின்னா வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் நிறைய பேர் உங்களுக்கு வெளில பார்க்கும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ரொம்ப ஒரு இட் இஸ் நாட் தட் ஈஸி. அதாவது எவ்வளவு முடியுமோ, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 7 days கிடையாது, இப்ப 14 days ஆக்கிட்டாங்க. ஸோ பேசிக்லி 19th வந்த நாங்க செகண்ட் அன்னைக்கு தான் இங்கே இங்கிலாந்து கிளம்புறோம் மும்பைல இருந்து. ஸோ பேசிக்லி இங்கேயே நாங்க 14 days எங்களோட குவாரண்டைன் முடிச்சிருவோம். அதுல எவ்ரி 2 daysக்கு ஒரு தடவை டெஸ்ட் வருவாங்க, வந்து வாசல்ல வந்து டெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவா டெஸ்ட் ஆயிருந்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஷாட் வேக்சின் எடுத்திருந்தாங்க, ஆனாலும் கோவிட் பாசிட்டிவா டெஸ்ட் ஆயிருந்தாங்க. செகண்ட் வேக்சின் ஷாட் எடுக்க முடியல. பட் பெரும்பாலும் எல்லா பிளேயர்ஸுமே டீம்ல பெரும்பாலும் எல்லாருமே எல்லா ஸ்டாஃபும் போறவங்க அட்லீஸ்ட் ஒரு வேக்சின் ஷாட்டாவது எடுத்திருக்காங்க. நான் 2 வேக்சின் ஷாட் எடுத்திருக்கேன். அதுல 2 ஷாட்டுமே முடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேமுக்கு முந்தின 2 நாள் முன்னாடியே முடிச்சிட்டேன். வேக்சின் எடுக்கிறது நம்ம கடமை. எனக்கு அவைலபிளா இருந்தபோது நான் எடுத்தேன். இப்ப நிறைய பேருக்கு அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவைலபிளா எப்போ உங்களுக்கு இருக்கோ அப்ப தயவு செய்து வேக்சின் எடுத்துக்காங்க. கொஞ்சம் பேஷண்டா இருங்க. வேக்சின் அவைலபிளா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்காங்க. சரி, கமிங் பேக் டு த டாபிக். நாங்க வந்து அந்த இறங்கிட்டோம், இங்க லேண்ட் ஆயிட்டோம். 14 days இங்கேயே பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐசிசி ரூலா பிசிசிஐ ரூலா அது எனக்கு தெரியல. பட் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அதை கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எப்போதுமே நான் கடைப்பிடிச்ச ஒரு லைன். ஸோ இங்க வந்துட்டோம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் 7 days ஹார்ட் குவாரண்டைன். அப்படின்னா என்ன? 10 days ஹார்ட் குவாரண்டைன் அப்படின்னா என்னன்னா, நீங்க ரூம் விட்டு வெளில போக முடியாது. அதாவது 7 daysக்கு அப்புறம் 3 நெகட்டிவ் டெஸ்ட்டுக்கு அப்புறமா உங்களோட ரீஹேப் அண்ட் ப்ரீஹேப் ஜிம்ல போய் பண்ணிக்கலாம். ஸோ முதல் முறையா 25th அன்னைக்கு 19th 25th அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜிம் செஷனை பண்ணியிருக்கேன். ரூம்குள்ளேயே வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன வெயிட், ஒரு டம்பிள், ஒரு 30 கிலோ டம்பிள், ஒரு 15 கிலோ டம்பிள், இந்த மாதிரி வெயிட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள உண்டான ட்ரைனிங்கை ஒரு ட்ரைனிங் மாதிரி நானே பேக்கேஜ் பண்ணி சாயந்தரம் ஈவினிங் பண்ணிடுவேன். ரன்னிங்க்கோ இல்ல இதுக்கோ வாய்ப்பு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் டைம் 25th தான் அவைலபிள் ஆச்சு. அன்னைக்கு போயிட்டு ஒரு ட்ரெட்மில்ல ரன் பண்ணிட்டு வந்தேன். ரூம் விட்டு வெளியில் வந்து 10 நாள் ஆச்சு. ரூம் விட்டு தான் வெளில வர அலோடு இல்லை. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 3 டெஸ்ட் நெகட்டிவ் ஆகி இப்போ ஜிம்மை தேடி போகிறேன். இந்த ஹோட்டலில் 19ஆம் தேதி வந்தது, 19th அன்னைக்கு போட்டிருக்கு. மக்களே இல்லை. அங்கே ஒருத்தர் நடந்து வர சாப்பாடு கொடுக்குறவர், அவரை தாண்டி போவோம், இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். ஏங்கப்பா ஆசிரியர் தான் வந்துருச்சு. ஜிம் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க வரும்போது, பெருசாக எங்களுக்குன்னு தெரியல. 2 பேட்சாக வந்திருக்காங்க. 19th ஒரு கூட்டம் வந்திருக்கு, 20th ஒரு கூட்டம் வந்திருக்கு. அப்புறமா நிறைய பேர் டிரைவ் டவுன் பண்ணி வந்திருக்காங்க. குஜராத்தில் வரவங்க இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மக்கள்லாம் இருக்காங்க. सर जिम कहाँ? सर जिम नहीं सीधे जाना है, मैं जाऊँ. Yes, जिम. அந்த ஜிம் ஸ்கெட்யூலிங், அந்த ஜிம் செஷன்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஜிம் எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. எப்படின்னா ட்ரெட்மில்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு எல்லாரும் ஒரே சமயத்துல போக முடியாது. குரூப்ல போட்டுருவாங்க, இந்த நேரத்துக்கு இவர் போனோம், இந்த நேரத்துக்கு இவர் போனோம். அந்த டைம்ஸை வந்து கரெக்டா கடைபிடிச்சு போய் அவங்க வேலையை பண்ணிட்டு கிளம்பி வந்துடணும். இதுல 2 பேட்சா இருந்தது. அதாவது சவுத்ல இருந்து ஒரு சார்ட்டர் கிளம்பிச்சு, அதே மாதிரி டெல்லியில இருந்து ஒரு சார்ட்டர் கிளம்பிச்சு. அந்த சார்ட்டர்ல வந்து ரிஷப், சுப்மன் கில் அவங்க எல்லாம் வந்து டெல்லிக்கு ஒரேடியா வந்து கார்ல டிரைவ் டவுன் பண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா 3 நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்தா கார்ல நீங்க டிரைவ் டவுன் பண்ணி வந்தா அது பபிள் பிரீச் மாதிரி கிடையாது. அதை தவிர பாம்பேல இருக்கிற பிளேயர்ஸ், பாம்பேல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம விராட் மாதிரி, ரோஹித் மாதிரி, அஜிங்கியா மாதிரி, இவங்கெல்லாம் வந்து வீட்டுல இருந்தபடியே பபுளை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு சாஃப்ட் குவாரண்டைன் மாதிரி 25th வரைக்கும் அவங்க பண்ணிட்டு, அவங்க 25th வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒரு 7 days ஹார்ட் குவாரண்டைன் பண்ணிட்டு அவங்க அப்படியே அந்த 14 days எலிஜிபிள் ஆகி செகண்ட் அன்னைக்கு நாங்க இங்கிலாந்து கிளம்பி போயிடுவோம். இப்போதைக்கு கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல சவுத் ஹாம்ப்டன் அந்த வென்யூல நடந்திருக்கு. அந்த வென்யூல தான் ஃபைனல். அந்த வென்யூல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வென்யூலே ஹில்டன் ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் பியூட்டிஃபுல்லா எல்லா ரூம் ஒரு சைடு இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு கால்ஃப் கோர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடுல இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் கிரவுண்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் டீம்ஸ் எல்லாமே தங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல 3 daysக்கு அப்புறமா, அதாவது சாஃப்ட் பபிள் தான் சொல்றாங்க, அங்க போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு 2 டெஸ்ட் எடுத்தாங்களோ, ஒரு டெஸ்ட் எடுத்தாங்களோ, எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தெரியல. அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நாங்களாம் பிராக்டிஸ் பண்ண அலவுடு. இன்ஃபேக்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச்லாம் கூட ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். எங்க ஸ்குவாட்லயே நல்ல டெப்த் இருக்கு. ஸோ எங்க ஸ்குவாட்லயே கூட விளையாடிக்கலாம், நிறைய பேர் கூட்டிட்டு போறதுனால. பேக்கப்க்கு லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியால நடந்த எக்கச்சக்க இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தோம். ஸோ
அது மட்டும் இல்லாம கோவிட் டைம்ஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வரவே முடியாது, ஃபிளைட்ஸ்லாம் அலோடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இதுல என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, நிறைய நானே என்னடா பண்ணுவோம் ரூம்ல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். காலையிலலாம் வந்து சீக்கிரமா எழுந்தா டே ஃபுல்லா போயிட்டே இருக்கும். எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கிறது ட்ரை பண்ணுவோம். லேட்லாம் எனக்குலாம் 8 o'clock அப்படிங்கிற ரூம்லயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிக் தேங்க்ஸ் டு த ஹோட்டல் ஸ்டாஃப். இவரே தான் பாவம் எல்லா ரூம்லேயும் சாப்பாடு கொடுப்பாரு. மொத்தமாக ஒரு 4-5 ஸ்டாஃப் இருப்பாங்க. இவர் வந்து கரெக்டாக சாப்பாடு கொடுப்பாரு. இவர் எல்லாரும் கடமையை பார்க்குறாங்கன்னு கவனிப்பாரு. ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. வேலைக்கு சாப்பாடு எல்லா ரூம்ஸ்க்கும் எல்லாருமே இந்த மாதிரி பபுள் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் ப்ரொவைட் பண்றாங்க. எங்க ஃபேமிலி வேற, நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 4, 2 குழந்தைங்க, ஒய்ஃபோட வந்திருக்கேன். ஸோ அதனால இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முந்தின நாள் நைட்டே ஆர்டர் பண்ணிட்டு அவங்க கொண்டு வந்து கரெக்டாக டைம்ல வச்சுருவாங்க. அப்புறமா கலெக்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்ஃபேக்ட் வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து ரூம்லேயே இருக்கிறதுனால வி டிசைடட் டு ஈவன் ஸ்கிப் அ மீல். ஒரு மீல் கூட சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனர்ஜி எக்ஸாஸ்டே பண்றது இல்லை. ஒன்லி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எக்ஸாஸ்டன் இஸ் வாக்கிங், கீக்கிங் இப்படி பண்ணி தான் அதை மேய்க்கணும். அண்ட் ரூம்லேருந்து என் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டன்டா விண்டோ வழியா ரிஷப் யாரா பார்த்தாங்கன்னா, சுப்மன் பார்த்தாங்கன்னா அப்படியே கையை காட்டுவாங்க, அவங்களும் கை காட்டுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸ் தான். பட் ஆனால் ஸ்டில் அட்லீஸ்ட் எங்களால் வேலையாவது செய்ய முடியுது. ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த வேலை செய்யறதுக்காக எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கு, விச் இஸ் கிரேட். அண்ட் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேற என்ன பண்ணுவேன்னா, என் பொண்ணுங்களோட உட்காந்து பெயிண்டிங் பண்ணி கலர் பண்ணுவேன். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ அம் லேர்னிங். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் டெவலப் ஆகுது. அது தவிர யூஸ்வலா நான் ரொம்ப பெரிய டென்னிஸ் ஃபேன். இந்த தடவை ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். பிரெஞ்ச் ஓப்பன் வந்து ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி லீட் அப் கிளே கோர்ட்ல மேட்சஸா நடக்கும். ஏடிபி டூர்ஸ்லாம், அந்த ஏடிபி டூர்ஸ்லாம் ஒண்ணு விடாம ஸ்ட்ரீம் பண்ணி ஆன்லைன்ல பாத்துறது. எல்லா பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க. நேற்று கூட பெர்னாண்டோ வெர்டாஸ்கோ மேட்ச் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை தெரிஞ்சுக்க முடியுது, அவங்க என்ன பண்றாங்க ஏடிபி டூர்ஸ்லன்னு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பிடிச்சுன்னா டென்னிஸை பத்தியும் அப்பப்போ 1-2 விஷயங்கள் சொல்றேன். பிடிச்சா எடுத்துக்கங்க, தப்பா சொன்னாலும் மன்னிச்சிருங்க. ஸோ இதை தவிர இப்போ 14 டேஸ்க்கு அடுத்த 5 டேஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த 5 டேஸ்க்கு பேசிக்லி இன் அண்ட் அவுட் கொஞ்சம் ஜிம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28th 29th சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காமன் ஏரியாஸ், மனுஷங்களை புழங்கி பார்க்கலாம், நீங்க ஒரு 4 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இன்னொரு பிளேயரோட கூட இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா மேபி ஃபேமிலி உட்காந்து காமன் ஏரியா ரெடி பண்றாங்க. அந்த காமன் லோஜ்ல உட்காந்து மேபி ஒரு டின்னரோ இல்லை லஞ்சோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் சொல்லியிருந்தாலே அந்த 6th ஆரம்பிக்குது. அதுல வந்து என் பொண்ணுங்களுக்கு கூட பக்கத்துல உட்காந்து வச்சு அவங்களோட பெயிண்டிங் பண்ணுவேன். அப்புறம் அவங்களோட கிளே எடுத்து அவங்களுக்கு நம்பர் சொல்லி கொடுத்து நானும் சில கிளே ஆர்ட் எல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கலி கீப்ஸ் அஸ் கோயிங். அண்ட் நிறைய வந்து ஹெல்தி ஃபுட் ரிஜிம்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நாங்களே உள்ள ட்ரை பண்ணுவோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த பிரெஞ்ச் ஓப்பன் ஜூன்ல ஆரம்பிக்குது. ஸோ அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, என்னோட ஒரு ஃபேவரட் பிளேயர் ரீசெண்டா ஏடிபி டூர் ஆனாரு. அவர் தான் வந்து ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ். அவர் ஒரு சம பிளேயரு. அவர் தான் நான் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணேன். அவரு அப்புறம் வந்து முசேட்டி அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு டென்னிஸ் பிடிக்கும் அப்படின்னா இவங்கெல்லாம் யாருன்னு செக் பண்ணிக்கோங்க. பிரெஞ்ச் ஓப்பனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. இதுதான் வந்து இங்க நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த சார்ட்டர் ஃபிளைட்ல போத் தி விமன் அண்ட் தி மென் டீம் வில் கோ டுகெதர். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் தேவைப்படுறதுனால ஒரு இந்த ஃபிளைட்ல தான் போவோம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அந்த டபுள் டெக்கர் பஸ் மாதிரி டபுள் டெக்கர் ஃபிளைட் வரும். அதுல தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்திலாம் இன்னும் டீடைல்ஸ் எதுவும் தெரியல. இன்ஃபேக்ட் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கூட படிக்கிறேன் அபவுட் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து மேட்சஸ் எப்படி நடக்க போது, தள்ளி வைப்பாங்களா. இன்ஃபேக்ட் வந்து சவுத் ஆம்டன்ல வந்து கிரௌடு கூட அலோவ் பண்ண சான்ஸ் இருக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குன்னு. ஏன்னா இப்போ என்னன்னா, இங்கிலாந்துல வந்து இதனால ஃபுல்லா லாக்டவுன்லேயே இருந்திருக்காங்க. அந்த லாக்டவுன்ல இருந்ததுனால அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஐ வில் கிவ் யூ அ கிரேட் சம்மர் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி தான் அவங்க லாக்டவுன்ல வச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி சம்மர்னாலே அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டிங் ஃபெஸ்டிவல், தே வில் ஜென்ரலி கம் அவுட். ஸோ ஸ்போர்ட் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அங்க கிரௌட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர இது ஒரு பிளாக் பஸ்டர் சீசன் இங்கிலாந்துக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த 100 பால் காம்படிஷன் நடக்க வேண்டியது, அந்த 100 பால் காம்படிஷன் நடக்கவே இல்லை, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க கோவிட் காரணத்தால. இந்த வருஷம் கண்டிப்பா நடக்க போகுது. T20 பிளாஸ்ட் நடக்க போகுது. அவங்களோட கவுண்டி சாம்பியன்ஷிப்ஸ் திருப்பி வந்திருக்கு. ஃபுட்பால் நடக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு இங்கிலாந்துல. அவங்களுக்கு இது ஒரு ஸ்போர்ட்டிங் பொனான்சா. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரிஸ் வேற இருக்கு, 5 டெஸ்ட் மேட்சஸ்க்கு. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஐபிஎலோட செகண்ட் ஹாஃப் கண்டக்ட் பண்றதை பத்தி வேற தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது கூட நிறைய முன்னே பேசுறாங்க எப்படி நடத்துறதுன்னு. கிரிக்கெட் கேலண்டர், ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வேற இருக்கு, டீம்ஸ் அக்ரி பண்ணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் டெஃபினெட்லி கிரிக்கெட் ஃப்ரண்ட்ல இட் இஸ் கோயிங் டு பி பேக். அண்ட் கொஞ்சம் நிறைய கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். கிரிக்கெட் முந்தின மாதிரி இருக்க போறது இல்லை, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க போகுது அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட தெரிவிக்க ஆசைப்படுறேன்னா, நம்ம செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட்ல இருக்கோம். என்னடா திருப்பி பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செகண்ட் வேவ்ல இருக்கோம். இப்பவே ஜப்பான்ல 4th கோவிட் வேவ் வந்திருக்கு. ஸோ இது இன்னைக்கும் நாளைக்கும் மறையிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு வே ஆஃப் லைஃப். நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு
வாழ்க்கை விதிமுறைகளை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோவிட் அப்படிங்கிறது. இது உடனே போறது இல்ல, தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. இன்ஃபேக்ட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேரோட பேசும்போது கூட சொன்னேன், கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு மாதிரி வெளில போறது, இங்க மாலுக்கு போறது, இல்ல ஒரு வெளில போய் ஒரு சின்ன ஈட்ரி சாப்பிடுறது, ஒரு ரெஸ்டாரண்ட் போறது, இல்ல வேலைக்கு ஒரு விதமா போறது, ஒரு விதமா கிரௌடடா நிக்கிறது, இதெல்லாம் நம்ம பழகிட்டோம். வீட்டுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, இருட்டுனா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து நைட் நெயில் கூட கட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நகம் நைட்ல கட் பண்ணாதுன்னு இப்ப கூட சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்னாத காரணம் வந்து அப்பெல்லாம் லைட்டிங் பெருசா கிடையாது. கட் பண்ணாங்கன்னா சாப்பாடுல எங்கேயா போய் விழுந்துரும் அப்படிங்கிறதுக்கு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ள வாழறதுக்கான ஒரு சில விதிமுறைகளை வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இந்த லாக்டவுன்ல இருக்கும் போது விதிமுறைகளை கண்டுபிடிச்சுக்கோங்க, ஒரு ருட்டீன் கிரியேட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவோம், 9 மணிக்கு ஆஃபீஸ் போவோம் அப்படின்னா இப்ப அந்த ருட்டீன்லாம் கிடையாது. நிறைய பேர் ஆஃபீஸ் போறோம், ஸ்கூல் போறோம்னா மேல டாப்பை மாத்திட்டு அப்படியே கீழே மேல ரிலாக்ஸ்டா வேஸ்டியோ லுங்கியோ ஷார்ட்ஸோ போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் இந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்துடுறோம். அதுக்கெல்லாம் கூட ஒரு ருட்டீன் கிரியேட் பண்ணிக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். காலையில ஒரு 6:30-7 மணிக்கு எழுந்துட்டு ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்றது. எக்ஸசைஸ்னா பெருசா இல்ல, ஏதோ ஒரு சூரிய நமஸ்கார் பண்ண முடியுமா, 4 புஷ்அப்ஸ் பண்ண முடியுமா. ஏன்னா பிசிக்கலா உங்களை நீங்க ஹெல்த்தியா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் நல்ல ஸ்பேஸ்ல இருக்கும். இதை நான் 100% கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் என்னால. ஏன்னா நைட் இல்லாட்டி சரியா தூக்கம் வராது. உங்களுக்கு தூக்கம் வரதுக்கு காரணம் வந்து பிசிக்கல் எக்ஸாஷன் இல்லாதனால மைண்டும் நல்ல ஸ்பேஸ்ல இருக்காது. உங்களால முடிஞ்சா ஈவினிங் ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் அட்வைஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் கிரியேட் அ ரொட்டீன். உங்களுக்கு ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணிக்காங்க. வீட்டுக்குள்ள வாழறதுக்கு ஒரு ரொட்டீன். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டென்ட் பார்த்தோ இல்ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தோ இல்ல டிவி பார்த்தோ அப்படியெல்லாம் ரன் பண்ண முடியாது. மைண்டுக்கு கொஞ்சம் செட்டிலிங் டைம் கொடுங்க. பிசிக்கலா உங்க பாடியை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கங்க. டஃப் டைம்ஸ், பட் இந்த டஃப் டைம்ஸ்ல இந்த விதிமுறைகள்ல நம்ம எப்படி கடைபிடிச்சு வாழ முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜப்பான்ல 4th வேவ் நம்மளுக்கும் வேவா வரப்போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணி இன்னிலேருந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கலாம். ஏன்னா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் மை வீலாக். வேற என்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க, அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீலாக். தேங்க்யூ.